Daily. Taste the Daily. மாமா இந்தாங்க மாமா. அது அப்படி வைமா. இன்னும் காணோம். ஏங்க ஏன் இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க? சைக்காட்ரிஸ்ட வர சொல்லி இருந்தல்ல, அதான் அவர் வரலையேன்னு பாத்துட்டு இருக்கேன். ஐயோ, சைக்காட்ரிஸ்டா? ஏய், என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? அமுதாதான் முன்னாடி மாதிரி இல்ல, அப்புறம் முத்திடுச்சுனா? டாக்டர் வரட்டும், ஒரு வாட்டி செக் பண்ணிட்டா நல்லது இல்ல? நீங்க நிஜமா டாக்டரை வர சொல்லிருக்கீங்களா? நான் என்னமோ நீங்க சும்மா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். விளையாடிட்டு இருக்கேன். இப்ப எதுக்குன்னு நீ டாக்டர் கூப்பிட்டிருக்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்ணா. ஏய், நீ ஏன் கூட பிறந்தவ? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா என்ன? கூட பிறந்தவளா? யாரு? ஓ, என்னதான் சொல்றியா? அது சரி, நீதானே என் தங்கச்சி. அந்த விஷயம் கூட மறந்து போயிடுச்சா உனக்கு? அந்த அளவுக்கு உனக்கு புத்தி கெட்டு போயிருக்கு இப்போ. அதான் டாக்டர் வர சொல்லியிருக்கேன். அப்போ நீயும் என்ன பைத்தியம்னே முடிவு பண்ணிட்டல? வந்துட்டேன், நான் தான் டாக்டர். வாங்க வாங்க. வந்துட்டேன், நான் தான் டாக்டர். அண்ணா, இவரான டாக்டர்? இவரை பார்த்தாலே சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்காரு. இவரை போய் டாக்டர்னு சொல்ற? ஓ, அப்ப என்ன பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியலையா? இப்ப பாருங்க. யாரடி இவரு? எப்படி இப்ப டாக்டர் மாதிரி தெரியுறனா? இப்ப டாக்டர் மாதிரி தெரியுறனா? இல்லையா? இல்லையா? இப்ப பாருங்க. எப்படி இப்ப டாக்டர் மாதிரி இருக்கணும்? இப்ப டாக்டர் மாதிரி இருக்கணும்? இப்ப டாக்டர் மாதிரி இருக்கணும்? இப்பவும் இல்லையா? இப்ப பாருங்க. எப்படி இப்ப டாக்டர் மாதிரி இருக்கணும்? எஸ், சொல்லுங்க. டாக்டர் தானே? டாக்டர் தானே? டாக்டர் தானே? இப்ப ஒன்னும் டவுட் இல்லையே? இப்ப டாக்டர் மாதிரி தானே இருக்கேன். இவனை குணப்படுத்துறதுக்கு டாக்டர் வர சொன்னா, இந்த டாக்டரை குணப்படுத்துறதுக்கு இன்னொரு டாக்டர் வர சொல்லணும் போல இருக்கே. இவ ஏதோ கேட்டாங்கிறதுக்காக குரலி வித்தையெல்லாம் காட்டுறாரு. அத்தை, ஏதோ ஒண்ணு. நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியா பொழுது போகும்ல, என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களா? டாக்டர், இவ என் தங்கச்சி டாக்டர். ஓ, அதான் பிரச்சனையா? அது இல்ல சார் பிரச்சனை. கொஞ்ச நாளாவே இவ நடவடிக்கை சரியில்லை. கண்ணுக்கு முன்னாடி இருக்க பொருளை எங்க இருக்குன்னு கேக்குறா. அப்புறம் வெயிட். புரியுது புரியுது. எதுவுமே நடந்திருக்காது, ஆனா நடந்துருச்சுன்னு வாங்களே. ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஆனா அது நடக்கவே இல்லன்னு வாங்களே. கரெக்ட் டாக்டர். அல்வாவை ஜாங்கரின்னு வாங்க, லட்டுவை ஜிலேபின்னு வாங்க, ஆப்பிள பப்பாளிங்கறா. அதுதான் இந்த நோயோட ஆரம்பமே. இதுக்கு பேரு போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். ஐயோ, இவ்வளவு பெரிய பேரா? அத்தை, நம்ம தாளத்துக்கு ஏத்த மாதிரி ஆடுற மாதிரியான சரியான டாக்டர் தான் வந்திருக்காரு. ஐயோ, இவர் எனக்கு பைத்தியம்னே முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கே. ஐயோ, அப்போ ட்ரீட்மெண்ட்டை ஸ்ட்ரைட்டா ஆரம்பிச்சிடலாம்ல டாக்டர்? இதுக்குன்னு ஏதாவது இன்ஜெக்ஷன் இருந்தா அத முதல்ல போட்டுருங்க டாக்டர். இன்ஜெக்ஷன் தானே? மொத்தம் 4 இன்ஜெக்ஷன் இருக்கு. ஆளுக்கு ஒண்ணு போட்டுறவா? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கே. தெரியுதா? 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 இதே மாதிரி டெய்லி 10 கேஸ் பாக்குறேன்ல, அதோட பாதிப்பு தான். டாக்டர், என்னாச்சு? குடிக்க தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுங்க. போய் தண்ணி கொண்டு வா. சீக்கிரம் சரியாயிடும், சரியாயிடும். இப்ப சரியாயிடும். அப்பா, கொண்டு வாங்கம்மா. சீக்கிரம் வாமா. சீக்கிரம் வாங்க. என்னங்க, குடிங்க. ஓகே. சரியாயிரு, சரியாயிரு.
சரியாரு சரியாயிடுச்சு. ஐயோ ஆ, ஆ. இப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா? அண்ணே இவர்கிட்டயானே என்ன வைத்தியம் பார்க்க சொல்றேன். இவரை பார்த்தா நிஜமாவே எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. வேண்டாண்ணே, என்ன விட்டுருண்ணே, எனக்கு பயமா இருக்குண்ணே, என்ன விட்டுருண்ணே. எங்க ஓடுற? அவர் எவ்வளவு பெரிய டாக்டர். அண்ணி, அண்ணி, அவரை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. வாங்க சொல்றத கேளு. சொல்லி நான் கூட இல்ல, வா. ஐயோ எனக்கு ஒண்ணும் வெரி இல்ல. குட். எங்கிட்ட இருந்து யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. எங்க நாக்க நீட்டுங்க, நாக்க நீட்டுங்க. ஏய், நாக்க நீட்டு. நீட்ட மாட்டீங்களா? நீட்டல, ஏய், விட நாக்கு மாட்டேன். நீட்ட. வர்றேன், வந்துடுறேன். அண்ணி, அண்ணி, என்ன விட்டுருங்க, நீ நீட்டுங்க. நான் போயிடுறேன். நாக்க நீட்டுங்க, நாக்க நீட்டுங்க. நாக்க நீட்டுங்க. நாக்க நீட்ட போறீங்களா இல்ல இந்த கொரோனால புடிச்சு இழுக்கவா? நாக்க நீட்டுங்க. ஆ. ஆ. டாக்டர் என்ன யோசிக்கிறீங்க? இல்ல நார்மலா எல்லாருக்கும் நாக்கு லைட் ரோஸ் கலர்ல இருக்கும். அப்போ இவளுக்கு இவங்களுக்கும் அதே கலர்ல தான் இருக்கு. அப்போ என்ன டாக்டர் சொல்ல வரீங்க? ஒருவேளை இவங்க நார்மலா தான் இருப்பாங்களோன்னு தோணுது. எஸ் எஸ். இவங்களுக்கு இப்ப வேற ஒரு டெஸ்ட் பண்றேன். ஷோ அமுதா, பயப்படாத. எனக்கு வேண்டாம். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா இழுத்து மூச்சு விடுங்க. நல்லா இழுத்து விடுமா. என்ன டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? இல்ல இவங்களுக்கு இதயமே இல்ல போல இருக்கு. ஐயோ, இதயம் துடிக்கிற சத்தமே கேட்கலையே. எப்படி இப்படி? ஐயோ டாக்டர், முதல்ல ஸ்டெத்தஸ்கோப்பை காதுல மாட்டுங்க. ஓ, காதுல மாட்டலையா? சாரி சாரி சாரி, கழுத்துல மாட்டி இருக்கேன். சாரி சாரி சாரி. ஓகே ஓகே, இப்போ ஓகே. இப்போ நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. வெரி குட். இப்போ நல்லா சத்தம் கேக்குது. தப்பிச்சிருவா போல இருக்கே. டாக்டர், அவளுக்கு என்னதான் பிரச்சனை டாக்டர்? எனக்கு என்னமோ இவங்களை செக் பண்ண வரைக்கும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆமா டாக்டர், ஆமா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பைத்தியம் இல்ல டாக்டர். நான் பைத்தியம் இல்ல. நான் பைத்தியம் இல்ல. நான் பைத்தியம் இல்ல. நான் பைத்தியம் இல்ல. எனக்கு பைத்தியம் இல்ல. நான் பைத்தியம் இல்ல. நான் பைத்தியம் இல்ல. நான் பைத்தியம் இல்ல. இப்படிதான் டாக்டர், சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா டாக்டர். நீங்களே பாருங்களேன் இப்போ. எனக்கு பைத்தியம் இல்ல. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு அப்சசிவ் கம்பல்சிவ் பைபோலார் டிசார்டர். அடேங்கப்பா. இதுக்கு இருக்கு இருக்கு என்கிட்ட இருக்கா? இருக்கு. என்ன என்ன பாக்குற? டாக்டர், என்ன ரெடியா? ரொம்ப முத்துச்சுன்னா இந்த ஊசியை போடலாம். இப்போதைக்கு இது தேவையில்லை, மாத்திரையிலேயே சரி பண்ணிடலாம். எனக்கு ஒண்ணுமே இல்லம்மா. இந்த மூணுத்துலயும் காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, ராத்திரி ஒண்ணு இத போட்டீங்கன்னா சரியாயிடும். இவ்வளவா? கொடுங்க கொடுங்க. இப்பவே போட்டுடலாம். இதுதானே கொடுக்கணும். ஐயோ அண்ணே, எனக்கு ஒண்ணு இல்ல. தண்ணி எடு. அண்ணி அண்ணி, எனக்கு ஒண்ணு இல்ல. நான் எதுக்கு நீ மாத்திரை சாப்பிடுங்க. யானி, எனக்கு எதுவும் இல்ல. மாத்திரை இப்ப சாப்பிடலையா? அண்ணி, நான் சொல்றது கேளு. எனக்கு வேண்டாம் அண்ணி. யானி, மாத்திரையா? ஊசியா? ஊசியா மாத்திரையா? டாக்டர், டக்குனு சொல்லுங்க. ஊசி வேண்டாம். ஊசி வேண்டாம். மாத்திரையே ஊசி போடுங்க. வேணாம், மாத்திரையே போட்டுக்கிட்டும். போடுங்க
மாத்திரையை போடுங்க. போட்டுக்கிறேன். ஆகட்டுங்க. தண்ணி குடிங்க. ஃபீஸ் 2000. ஓ, நீங்க தான் தரணுமா? கொடுங்க. இவ்ளோ பெரிய மாத்திரை. இந்தாங்க. ஓகே. பை 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 பை. நீ எல்லாம் ஒரு டாக்டர். எவ்ரிபடி வரேன். இதுல யார் பைத்தியம் தெரியலையே. ஐயோ, உன்னால எனக்கு 2000 ரூபாய் நஷ்டம். ச்சே. அத்தை, ஆ? ஷாக் ட்ரீட்மெண்ட்னா என்ன அத்தை? ஐயோ, உனக்கு தெரியாதா? சரி, கவலைப்படாத. சீக்கிரமே நீ உன் கண்ணாலேயே பாப்ப. ஷாக் ட்ரீட்மெண்டா? அடி பாவீங்களா, நல்லா இருக்கிறவள லூசுன்னு சொல்லி ஒரு அரை லூசு டாக்டர் கிட்ட மாட்டி விட்டுட்டீங்களே உங்களை. ஐயோ, என்னையா நடந்துகிட்டு இருக்கு? நான் 2 நாள் ஊர்ல இல்ல, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. தீனதயாளன் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், எனக்கு தெரியாம யார் அவரை அரெஸ்ட் பண்ணது? நான் தான் சார். வணக்கம் சார். தீனதயாளனை அரெஸ்ட் பண்ணது. நீங்க போனை வைங்க, நான் அப்புறம் பேசுறேன். விக்ரம், அங்க என்ன பிரச்சனை? இங்க என்ன நடக்குது? தீனதயாளனை அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதான் உங்களுக்கு தகவல் வந்துருச்சுல்ல. நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் தீனதயாளனை அரெஸ்ட் பண்ணிட்டேன். விக்ரம், அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர், உங்களை விட ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கவர். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளை அரெஸ்ட் பண்ணும்போது என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? சார், தீனதயாளும் ஒரு கரப்ட் ஆபீசர்னு உங்களுக்கு தெரியும்ல. அவனை மறுபடியும் போஸ்டிங்ல போட்டதே நீங்க தான். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி பெர்மிஷன் வாங்க முடியும்? நான் உங்களுக்கும் மேல இருக்கிற ஆபீசர் கிட்ட, ஐ மீன் ஐஜி கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் நான் இந்த வேலையை செஞ்சேன். விக்ரம், நீங்க சட்டப்படி நடந்தா போதும்னு நினைக்கிறீங்க. ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா பல பின் விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். இல்லைன்னா இன்னொரு சமயத்துல நானே உங்களுக்கு எதிரா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். சார், நீங்க காலையில இருந்து உங்க மெயில செக் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதுதான் பின் விளைவுகள் முன் விளைவுகள் நீ எதையோ சொல்லி மிரட்டிட்டு இருக்கீங்க. நீங்க முதல்ல உங்க மெயில செக் பண்ணுங்க சார். ஏன் மெயிலுக்கு என்ன? மெயில திறந்து பாருங்க சார். பதவியில இருக்கும்போது அதை மிஸ்யூஸ் பண்ணிருக்காருன்னு ப்ரூவ் ஆகி டிஸ்மிஸ் செய்யப்பட்ட தீனதயாளனை எப்படி மறுபடியும் வேலைக்கு சேர்த்து ப்ரொமோஷனும் கொடுத்து போஸ்டிங்கும் போட்டீங்கன்னு உங்களுக்கு மெமோ வந்திருக்கு. எனக்கு மெமோ வந்திருக்கா? விக்ரம், இப்படி எல்லாம் பண்ண வச்சது உன் வேலை தானா? சார், நான் தீனதயாள மேல மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு பண்ணியிருந்தேன். உங்க துரதிர்ஷ்டம், தீனதயாளனோட நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த விசாரணைக்குள்ள நீங்களும் வந்துட்டீங்க. எப்பயுமே நல்லவங்களோட மட்டும் சம்பந்தப்பட்டிருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரதில்ல. கேடிங்களோடையும் மொள்ளமாரிங்களோடையும் கூட்டு சேர்ந்தா அந்த பாவத்தை நாமளும் சுமந்து தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு மெமோ மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ தீனதயாளனை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்காம உங்களை எப்படி காப்பாத்திக்க போறீங்கன்னு யோசிச்சுங்க. அப்புறம் கமிஷனர் சார், இது தீனதயாளனுடைய டிஸ்மிசல் ஆர்டர். இப்ப வரைக்கும் நீங்க தான் கமிஷனருங்கிறதுனால ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீங்களும் கையெழுத்து போடணும். அதை போடுங்க. இந்தாங்க, போடுங்க. என்ன தயங்குறீங்க? உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் ஹையர் ஆபீசர் கிட்ட பேசிக்கிறேன். என்ன கொடு. எல்லாம் என் நேரம். Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.